சரவணன், நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறதா? இப்போ நீங்கள் பேசினதெல்லாம் கேட்டிருப்பீங்க. அருமையான கருத்துக்களை வந்து நண்பர் வந்து முன்வைத்தார். ஆல் ரோட்ஸ் லீட் டு ரோம் அப்படின்வாங்க. இப்போ வந்து எல்லா தொழிற்சாலைகளும் தமிழ்நாட்டை நோக்கி அப்படின்றது போல் ஒரு மிக சிறப்பான சூழலை உருவாக்கி காட்டியிருக்கிறார் தமிழ்நாட்டுடைய முதல்வர். இன்றைக்கு வந்து அவருடைய பேச்சில் வந்து ஒரு முக்கியமான கருத்தை வந்து வலியுறுத்தியிருக்கிறார். ஏதோ நம்ம வந்து வெறும் இந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டை மட்டும் நடத்திட்டு போயிடக்கூடாது, அதில் மட்டுமே எங்களுடைய கவனம் இல்லை, அதன் பின்னர் அதை ஃபாலோ அப் பண்ணி எப்படி அந்த முதலீடுகளை ஈர்க்க வேண்டும், அவர்களுக்கு ஏதுவான சூழலை உருவாக்க வேண்டும் அப்படின்றதில் நாங்கள் வந்து முனைப்போடு செயல்பட்டோம். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து இவ்வளவு மிகப்பெரிய நிறுவனங்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி 9 லட்சம் கோடி அளவிற்கு அந்நிய முதலீடுகளை, தொழிற்சாலைகளுக்கான முதலீடுகளை வந்து ஈர்த்திருக்கிறோம். 34 லட்சம் பேருக்கு வந்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய அந்த சூழல் வந்து வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி சிறப்பாக அந்த தமிழ்நாட்டுடைய சாதனையை வந்து சொல்லியிருக்காரு. இன்றைக்கி வந்து எசன்ஸ் இன்றைக்கி வந்து எது வந்து மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்குது அப்படின்னா, செயின்ட் கோபேன் நிறுவனத்துடைய சிஇஓ திரு சந்தானம் அவர்கள் வந்து பேசியிருக்கார். அவர் பேசினதை கேட்டிங்க அப்படின்னா, அதாவது இதை வந்து யாரோ நாங்கள் சொன்னாலோ இல்லை இங்கே இருக்கக்கூடியவர்கள் யாரோ சொன்னாலோ இதற்கு வந்து ஏதோ ஒரு அரசியல் சாயம் பூசி இவங்க ஆட்சியில் நடந்ததை இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லுவார். அந்த சிஇஓ வந்து சிறப்பான முறையில் ஒரு அற்புதமான கருத்துக்களை வந்து முன் வச்சார். என்ன அப்படின்னா, அவங்களுடைய நிறுவனத்தை ஒட்டியே அவர் சொன்னார், நாங்கள் வந்து 20 வருடங்களுக்கு முன்னால் வந்து தலைவர் கலைஞர் இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் வந்து முதலீடுகளை தொடங்கினோம், 500 கோடியில் தொடங்கினோம். இன்றைக்கி 10 மடங்கு, 20 வருடங்களில் 10 மடங்கு தமிழ்நாட்டிலே முதலீடு செய்திருக்கிறோம். எங்கள் பிளான்ட்டில் அவ்வளோ முதலீடுகள் நடந்திருக்கிறது. ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய 60% முதலீடுகள் தமிழ்நாட்டில் தான் செய்திருக்கிறோம். எங்களுடைய கம்பெனி வந்து 360 ஆண்டுகள் பாரம்பரியம் மிக்க கம்பெனி. நான் வந்து ஏதோ இங்கே தமிழ்நாட்டிலே மட்டும் இருந்து இந்த சூழ்நிலையை மட்டுமே வைத்து இதை பேசவில்லை. ஏசியா பசிபிக் ரீஜியனுடைய ஹெட்டுனா வேறு எந்த மாநிலத்திலேயும் தமிழ்நாட்டில் இருப்பது போல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு உதவிகளைப் போல சிறப்பான இதை வந்து யாருமே இது வரைக்கும் செய்ததே கிடையாது. எனக்கு அதில் தான் ஒரு கேள்வி இருக்கு. அது என்ன கேள்வினா, இப்போ நம்ம வந்து ஒரு பக்கம் ஈஸ் ஆஃப் பிஸ்னஸ் கிளைமேட்டை நம்ம ஈர்க்கிறதுக்கான நிறைய அவங்களுக்கான சிங்கிள் விண்டோ சிஸ்டம்ங்கிறத தாண்டி அவங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக நிறைய விஷயங்களை செய்து கொடுக்குறோம். ஆனால் நாம் அதற்கு கொடுக்குற விலையும் அவர்கள் இங்கே கொடுக்குற வேலை வாய்ப்போ இல்லை நம்மளுக்கு கிடைக்கக்கூடியதும் எந்த அளவிற்கு வந்து அது நமக்கு சாதகமாக இருக்கிறது, அந்த இடத்துல இருந்து தான் நம்ம எல்லா விஷயத்தையும் பார்க்க வேண்டியதா இருக்கு இல்லையா? நம்மளுடைய ரிசோர்ஸ்ல தொடங்கி எல்லாமே நாம கொடுக்குறோம், அதுலேருந்து நமக்கு ரிட்டர்ன்ஸ் என்ன அப்படிங்கிறது. சிறப்பு என்னன்னா, இப்போ இங்க வந்து இது வருது அப்படின்னா, அதாவது 2030 வந்து தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை வந்து $1 ட்ரில்லியன் எக்கானமியாக மாற்றணும், அதுதான் எங்களுடைய குறிக்கோள் அப்படின்னு சொல்லி முதல்வர் சொல்லியிருக்காரு. இப்போ இந்த $1 ட்ரில்லியன் எக்கானமியை நோக்கி நம்ம போனோம் அப்படின்னா அதற்கு முக்கியமான இது என்னென்னா, இங்கேருந்து பல தொழில் மேனுஃபேக்சரிங் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம வந்து ஆல்ரெடி சாஃப்ட்வேரில் வந்து சிறப்பான முறையில் இருக்கோம். அதையும் தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போனோம் அப்படின்னா மேனுஃபேக்சரிங் தான் ஒரே வழி. அந்த அடிப்படையில் தான் இதை வந்து செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ வந்து கேட்குறீங்க, இதனால் தமிழ்நாட்டிற்கு என்ன பலன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. வரி வருவாய், வேலை வாய்ப்புகள். இப்போது வேலை வாய்ப்புகளை பற்றி பேசும்பொழுது அதில் தான் வந்து என்னென்னா, தமிழ்நாடு அரசு எப்படி சிறப்பாக செயல்பட்டிருக்கிறது அப்படின்றத சுட்டி காட்ட விரும்புகிறேன். இப்போ வந்து எல்லாருமே வந்து இந்தியா முழுக்க ஒரு அங்கலாய்ப்பு இருக்கிறது. என்ன அப்படின்னா, பட்டதாரிகள் படித்து முடித்திருக்கிறார்கள், அவர்கள் வந்து அப்படியே வந்து இண்டஸ்ட்ரி ரெடியா, அவர்களுக்கு வந்து படித்து முடித்த அந்த பட்டப்படிப்பை வைத்து அவர்களால் வந்து வேலை வாங்கிவிட முடியுமா, வேலை செய்து விட முடியுமானா இல்லை அப்படின்னு சொல்லி தான் இந்தியா முழுக்க ஒரு இது இருக்குது. அண்ணன் பிடிஆர் அவர்களும் இதே கருத்தை தான் முன்வைத்திருக்கிறார். அப்போ தமிழ்நாடு அரசு என்ன செய்கிறது, இதை புரிந்து கொண்டு என்ன பண்ணுறாங்க, நான் முதல்வன் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை தொடங்குறாங்க. ஸ்கில்லிங், எந்த இதை படிச்சிருக்கீங்களோ அந்த வகையில் வந்து ஸ்கில்லிங்கை பண்ணுறாங்க. முதல் முறையாக தமிழ்நாட்டில் வந்து அரசு கலைக்கல்லூரியில் படித்த மாணவர்களுக்கு வந்து இந்த நான் முதல்வன் திட்டம் மூலமாக பயிற்சி அளித்து அவர்கள் வந்து எம்என்சிஸில் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டைரக்டு வேலைவாய்ப்பு. நீங்கள் இன்டைரக்டாக கேட்டிங்கன்னா இன்டைரக்டாக சொல்லிக்கிட்டே போகலாம். லாஜிஸ்டிக்கல் கம்பெனி, அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் கம்பெனி, ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, காரு இண்டஸ்ட்ரி எல்லாமே வந்து அந்த இடத்துல பூம் ஆகும். லேண்டு ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்.
ஸோ இப்படி வந்து ஒரு இண்டஸ்ட்ரி வந்து அங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறாங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த எக்கானமி டெவலப் ஆகும். நீங்கள் தமிழ்நாட்டுக்கு என்ன எப்படி இதனால் வந்து நன்மை அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இன்றைக்கி வந்து ஜிடிபியில் வந்து ஆல்மோஸ்ட் மகாராஷ்டிராவுக்கு ஈக்குவலாக இருக்கும். டாப் 2 மாநிலம் 3 மாநிலத்தில் இருக்கிறோம். பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக இருக்கிறது. என்ன காரணம்? இந்த இப்படிப்பட்ட தொழிற்சாலைகள் தானே. ஆமா, அதுதான் ரகு சார் சுட்டி காண்பித்த இடம் தான். நம்ம ஒரு பக்கம் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் கொடுக்குறோம், மக்கள் நல திட்டங்கள் நிறைய கொடுக்குறோம், அதுடைய தேவை ஃபண்டிங் நமக்கு வந்து நிறைய தேவைப்படுகிறது. இன்னொரு பக்கம் அதை வந்து நம்ம சரி பண்றதுக்கு நிறைய கடன் வாங்குறோம். அந்த அளவிற்கு நம்மளுடைய பொருளாதாரத்தை பேலன்ஸ் பண்ணக்கூடிய அளவிற்கான தொழில் முதலீடுகள் உள்ளே வந்திருக்கின்றனவா? கண்டிப்பாக. அதுதான் சொன்னேன், 9 லட்சம் கோடி புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள். அதுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள், சின்ன எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, அதே நம்ம திரு சந்தானம் அவர்கள் பேசினதுலேயே என்ன சொன்னார், நாங்கள் வந்து 3600 கோடி ரூபாய் ஓரகடத்துக்கு வந்து அலாட் பண்ணோம், ஒரு வருஷத்தில் 800 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாங்க. 800 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 600 கோடி ரூபாய் இங்கே தமிழ்நாட்டில் தான் செலவாயிருக்கும். 200 கோடி ரூபாய் வெளியிலேருந்து ஏதாவது தளவாடங்களை வாங்கிட்டு வந்து இங்கே இது பண்ணியிருப்பாங்க. எப்படி, அதாவது ஒரு இண்டஸ்ட்ரி வந்துட்டாலே அங்கே வந்து கண்டிப்பாக தொழில் வளர்ச்சி இருக்கத்தான் போகிறது. இப்போ அதை தாண்டி அடுத்து முக்கியமான விஷயமாக நாம் எதை பார்க்க வேண்டும் அப்படின்னா, எதோட நீங்கள் இதை வந்து ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் அப்படின்னா, யூனியன் ஆஃப் இந்தியா பாஜக அரசும் வந்து ஸ்கில் இந்தியான்னு சொல்லி 2015 கொண்டு வந்தாங்க. அதனால் ஏதாவது ஒரு அவுட்புட் இருக்கா, ஏதாவது ஒரு இது இருக்கா? இல்லை, வெறும் பேர் தான் ஸ்கில் இந்தியா, அதை தாண்டி எதுவுமே செய்யலை. இப்போ வந்து என்ன பண்ணாங்க, இந்த பட்ஜெட்டில் வந்து புதுசாக ஒரு அப்ரெண்டிஸ் ஸ்கீம் அப்படின்னாங்க. அது எப்படி செயல்பட போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் நாங்கள் அறிவித்து விட்டோம் அப்ரெண்டிஸ். இதுதான் குஜராத் மாடலுக்கும் ஆரியன் மாடலுக்கும் திராவிடியன் மாடலுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஆனா அவங்களும் டாப் ஸ்பாட்ல இருக்காங்களே. கீதா கோபிநாத் சொல்லும்போது குஜராத்தையும் தான் சுட்டி காண்பிக்கிறாங்க. ரகு சார் அதை சொல்லல, நான் அதை பிரிச்சே கேட்கிறேன். ரகு சார் இன்னொன்றையும் கூடவே குறிப்பிட்டு சொன்னார். மத்திய அரசு வழங்கக்கூடிய சப்சிடிஸ் எல்லாத்தையும் சேர்த்தே அதற்கு சொன்னார். அங்க இருக்கக்கூடிய ஃபேவர் கிரவுண்ட் என்னங்கிறதையும் சொன்னார். அப்ப தமிழ்நாடு அரசுக்கு அதுவும் ஒரு சேலஞ்ச். நீங்க வந்து பொலிட்டிக்கலி ஐடியாலஜிக்கலி நீங்க வந்து ஃபேஸ் பண்ற சேலஞ்சிங் ஃபேஸ் பண்ற மாதிரி பிசினஸ் மாடலும் அவங்களுக்கு ஃபேவரா இருக்கும்போது நீங்க பிசினஸ் வந்து இங்க முதலீட்டாளர்களை ஈர்க்கிறதுக்கு, இன்வெஸ்டர்ஸ் ஈர்க்கிறதுக்கு டபுள் சேலஞ்ச் உங்களுக்கு இருக்குல்ல. தமிழ்நாடு அரசுக்கு யூ ஆர் கரெக்ட். அதாவது விண்ணெழும் ஞாயிறை கைமறைப்பர் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்க வந்து தமிழ்நாட்டிலிருந்து என்ன பண்ணாங்க, செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியை மிரட்டி முதல்வர் குற்றம் சாட்டினார். மிரட்டி குஜராத்துக்கு கொண்டு போனாங்கன்னாங்க. யாராவது பாஜக இருக்கக்கூடிய தலைவர்கள், தமிழக தலைவர்கள் ஏதாவது பேசினாங்களா அதை பற்றி? இல்லை, அது தப்பு, தமிழ்நாட்டு மக்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டியதுன்றாங்களா? இல்லை, செய்யலை. ஸோ பாஜக வந்து இப்படித்தான் வஞ்சனை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதையும் தாண்டி தமிழ்நாட்டுக்கென்று சில சிறப்பம்சங்கள் இருக்கிறது. அந்த சிறப்பம்சங்களை வேற யாரும் எங்கேயுமே வந்து பண்ண முடியாது. இப்போ நீங்கள் இண்டஸ்ட்ரி வந்து குஜராத்தில் கொண்டு போய் வைக்கலாம், நீ அங்கே தான் போடணும் அப்படின்னு சொல்லி மிரட்டலாம். இவர்கள் மிரட்டலாம், மிரட்டி கொண்டு போய் அங்க வைக்கலாம். அதே தான் பண்ணாங்க. மகாராஷ்டிரா எல்லாம் பிசினஸ் பண்ணிர முடியுமா? அப்படிதான் நடந்துச்சு. அதுதான் செமிகண்டக்டர் தமிழ்நாட்டுல அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ண வரேன். என்ன பண்ணாங்கன்னா, இதே போல வேதாந்தா நிறுவனம் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியை மகாராஷ்டிரா மும்பையில் வந்து தொடங்க போறோம்னு சொல்லி சொன்னாங்க. உடனே என்ன பண்ணாங்க, அதை வந்து குஜராத்துக்கு கொண்டு போனாங்க. அந்த மூடி தொடங்கவே இல்லை, அது ஒர்க் அவுட்டே ஆகல. அங்கே என்னால் பண்ண முடியாதுன்னு போயிட்டாங்க. ஸோ இப்படி நீங்கள் வந்து இயற்கைக்கு மாறாக அந்த சூழ்நிலை எதுவோ அவங்க சூஸ் பண்ணணும். இல்ல, இந்த அதுவும் என்னுடைய கேள்வியில இருக்கு. கிரீன் எனர்ஜி அப்படிங்கறத நீங்க முன்வைக்கிறீங்க இல்லையா, அது எந்த அளவிற்கு இங்க இப்ப வந்திருக்கக்கூடிய தொழில்கள் சூழலுக்கு இசைவாகவும் இல்ல கிரீன் எனர்ஜியை ப்ரொமோட் பண்ற பல விஷயங்கள் இதற்குள்ள இருக்கு. நிறைய பவர் செக்டார் தான் இங்க தமிழ்நாட்டுல. அப்படி பார்க்கும் பொழுது அதுலயும் என்ன முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க? இல்ல முக்கியத்துவம்னா, இப்போ கிரீன் எனர்ஜின்னும் பொழுது அதே நம்ம இவர் பேசின பேச்சுலயே என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க சஸ்டைனபிள் இண்டஸ்ட்ரியா இருக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு தான் உங்களுடைய நேச்சுரல் டெஸ்டினேஷன் சொல்லி சொல்றாரு. ஏன் அப்படின்னா 50% தொழிற்சாலைகளுக்கு செல்லக்கூடிய மின்சாரத்தில் 50% வந்து இயற்கையாக முறையிலிருந்து வரக்கூடியது. சோலாரா இருக்கட்டும், விண்டா இருக்கட்டும், ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவரா இருக்கட்டும், இப்படித்தான் வருகிறது. அதோடு மட்டுமல்லாமல் அந்த நிறுவனங்கள், பெரிய முதலீடு செய்யக்கூடிய நிறுவனங்கள், அவங்களே தனியாக சோலார் பிளான்ட் போட்டுக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு, செயின்கோபைன் நிறுவனம் இவர் இப்போ 50% வந்து ரினியூவபிள் எனர்ஜி, இன்னும் ஒரு வருஷத்தில் வந்து அது 75% மாறிவிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அந்த வகையிலும் சரி, தமிழ்நாடு தான் ஒரு சிறந்த, இப்போ அது வந்து நம்மளுடைய ஒரு சில நேச்சுரல் அட்வான்டேஜஸ் நமக்கு இருக்கு. என்ன அப்படின்னா, பறந்து நிலவழிகள் இருக்கிறது, சமநிலவழி இருக்கு, இங்கே தண்ணீர் கிடைக்கிறது, நமக்கு ஒரு போர்ட் இருக்கு,
கால சீதோஷணம் வந்து ஹெல்ப் பண்ணுது. ரொம்ப மோசமான இது கிடையாது, எக்ஸ்ட்ரீம் ஹீட்டும் கிடையாது, எக்ஸ்ட்ரீம் கோல்டும் கிடையாது, இருக்கக்கூடிய இது இருக்குது. அதோடு மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் வந்து மிக முக்கியமான அட்வான்டேஜாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து எப்படிப்பட்ட ஆட்கள் வேண்டுமென்றாலும் வேலைக்கு எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் வந்து ஒரு ஒயிட் காலர்னாலும் எடுத்துக்கலாம், ஸ்கில்டு லேபர் வேணும்னாலும் எடுத்துக்கலாம், எல்லாரும் இங்கே ரெடிலி அவைலபிள். இந்த ப்ரொசீஜர்லாம் இருக்கு. ஆனால் இன்னொரு விஷயம் ரகு சார் குறிப்பிட்டார், இது வந்து இன்னும் வந்து இதோட கன்வர்ஷன் ரேட்டை சொல்லலை, எவ்வளோடு இன்னும் நமக்கு கிளியர் பிக்சர் இல்லை அப்படின்னு. ஏன்னா இந்த தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடுல இன்னைக்கு சொல்லப்பட்டிருக்க இந்த அமௌண்ட்டு, இந்த ப்ராஜெக்ட்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன்று குளோபல் இன்வெஸ்டார் மீட்டில் இருந்தும், இதுக்கு முன்பு முதலமைச்சருடைய வெளிநாட்டு பயணங்களில் எம்ஓஇ சைன் ஆகி அது வந்து இன்னைக்கு கன்வர்ஷன் அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் இதை சொல்லியிருக்கிறாங்க. அது இல்லாமல் இங்கேயே நிறைய இந்த மாதிரி முதலீடுகளுக்கான எம்ஓஓ சைன் குறைந்தது மாதத்தில் 1-2 இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் செய்திகளை தொடர்ந்து முதலமைச்சருக்கு வந்து முன்னாடி கையொப்பமானதுன்னு தொழில்துறை அமைச்சர் நிறைய செய்திகள் அது மாதிரி வந்துருக்கு தொழில்துறை சார்ந்து. அதோட கன்வர்ஷன் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறதே சேர்த்து கேள்வி. அப்சல்யூட்லி என்னன்னா, நீங்க வந்து ஒரு ஒரு சிறப்பான முறையில் யாருமே எதிர்பாராத வகையில் செயல்பட்டிருக்கு அப்படின்னா 100% கன்வர்ஷன் ரேட். 10 லட்சம் கோடிக்கு ஒப்பந்தங்கள் போட்டிருக்கு அப்படின்னா 10 லட்சம் கோடிகள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து என்னைக்குமே ஜிம்ல 100% கன்வர்ஷன் எந்த நாட்டிலயுமே ஆனது கிடையாது. நான் பேசி முடியல. நான் என்ன சொல்றேன், பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறப்பான இது அப்படின்னா 100% கன்வர்ஷன் ரேட். ஆனா நீங்கள் எதை அளவுகோலாக பார்க்க வேண்டும் அப்படின்னா, கடந்த 5 வருடங்கள் என்ன நடந்திருக்கு, இப்போ இருக்கக்கூடிய நாங்கள் வந்து 100 லட்சம் கோடிக்கு கூட ஒப்பந்தங்கள் போடுவோம். என்ன அப்படின்னா, எதெல்லாம் வரணுமோ வரட்டும், அந்த அடிப்படையில் தான் இந்த ஒப்பந்தங்கள் வந்து போடப்படுகிறது. நீங்கள் எதை அளவுகோலாக பார்க்க வேண்டும் அப்படின்னா, கடந்த 5 வருடங்களில் தமிழ்நாட்டில் எத்தனை முதலீடுகள் வந்திருக்கிறது, எத்தனை வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது, எத்தனை தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டிருக்கிறது, இந்த 5 வருடங்களில் இல்லை இப்போ இந்த 3 வருடங்களில் எத்தனை இது தொடங்கப்பட்டிருக்கிறதுன்னு இதை பார்க்கணும். அதையும் தாண்டி இன்னொரு மெட்ரிக்கையும் எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னா, இந்தியாவில் கடந்த 3 வருடங்களில் எவ்வளவு முதலீடுகள் செய்யப்பட்டிருக்கிறது, அந்நிய முதலீடுகள் எவ்வளோ, இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எவ்வளோ முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது, எவ்வளவு வேலை வாய்ப்புகள் இதனால் உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத கம்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தமிழ்நாடு தான் அதை வந்து முதலிடத்திலே இருக்கும். அந்த வகையில் தமிழ்நாடு தொழில்துறை சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டுடைய முதல்வர் அந்த திராவிடியன் மாடல் ஆஃப் கவர்னன்ஸின் மூலமாக தமிழ்நாட்டை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களோடு எல்லா நாடுகளோடு கம்பேர் பண்ணக்கூடிய அளவில் தான் வைத்திருக்கிறார்.